This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் மெம்பர்ஷிப்பில் 8ஆம் நம்பர் ஆல் போர்டு நான் மாஸ் ஹிட் ஆச்சு இல்லைங்களா, நல்லாவே தெரிஞ்சு நம்ம எடுத்து கொடுத்தோம். அதே மாதிரி பாருங்கள் 673 628 இல்லைங்களா, இந்த பாக்ஸில் இருக்கிறத பாருங்களேன், இதெல்லாமே பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா, எந்த அளவு கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதை 2 நம்பரும் தெளிவாகவே மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக எடுத்து கொடுத்தேன். 37 73 புரியுதுங்களா, அப்படியே 87 அப்படியே மாறி போச்சு இல்லைங்களா. இருந்தாலும் 8ஆம் நம்பர் மாஸ் ஹிட் ஆச்சுங்க. இது மட்டும் இல்லை, நேற்று டியர் பார்த்துருப்பீங்க, 3 ஷோவும் சூப்பர் ஹிட்டு. இது 8 மணி ஷோவோட ரிசல்ட்டுங்க. 845 நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், மெம்பர்ஷிப்புக்கு 345 கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்களா, பார்த்தீங்களா 7:20 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மெம்பர்ஷிப் கொடுத்த டைம் பாருங்கள், மெம்பர்ஸ் ஒன்லின்னு இருக்குது. 7:20 நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா, இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. டியர் பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவும் ஆல் போர்டு ஹிட்டுங்க. கேரளாவும் ஆல் போர்டு ஹிட்டு. அதே மாதிரி 6 மணி ஷோவும் ஆல் போர்டு ஹிட்டு. 8 மணி ஷோ பாருங்கள் 345 845 ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சுங்க இல்லைங்களா. பாருங்கள் 845 ஜஸ்ட்டு பவரில் மிஸ். நேற்றுமே அருமையான வின்னிங் கொடுத்துருப்போம். நேற்று நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், டியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 8 மணி ஷோவும் 1 மணி ஷோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று 4 ஷோவும் ஹிட் கொடுத்துருக்கோங்க ரைட்டுங்களா. 4 ஷோ ஹிட் கொடுத்துருக்கோம். நேற்று 3 மெம்பர்ஷிப் வீடியோ, 3 ஷோக்கு மெம்பர்ஷிப் வீடியோ போட்டிருந்தேன். 1 மணி ஷோக்கு, 8 மணி ஷோக்கு, 6 மணி ஷோக்கு 3 ஷோக்கும் போட்டிருந்தேன். இன்றைக்கி மெம்பர்ஷிப் வீடியோ வரும் ரைட்டுங்களா. அருமையாக ஹிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பெனிஃபிட் தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் டியர்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாம் மாதம் தவறாமல் வின்னிங் கொடுத்துட்டு வரோம் இப்போது. ஆனால் மார்ச் மாதம் வின்னிங் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் அது தெரியும். நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்லேருந்து நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 692 நம்பருங்கிறத வின்னிங் கொடுத்தோம். அந்த பேட்டர்ன் படி அழகாக எடுத்து ஒரே நம்பர் ஸ்ட்ரெயிட்டை வச்சு கொடுத்தேன். இப்போது அந்த நம்பர் எப்படி எடுத்தோம் அப்படின்னு நம்ம அதை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வருது. ஸோ அந்த மாதிரியே இன்றைக்கி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக கவனிங்க. நம்ம அதை எப்படி எடுத்து கொடுத்தோம் அப்படிங்கிறது புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள். இப்போது இங்கே அதாவது 987 பாருங்கள், 987 ஒரு லைன் ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருந்துச்சுங்க. இதே மாதிரி தான் நான் லைன் எடுத்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படி 987 வரும்போது இங்கே பாருங்கள், இங்கே 862 இருந்துச்சுங்க. ஓகேங்களா, 987க்கு 862 பார்த்தா இதில் என்ன சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இல்லைங்க பாருங்கள், 8 6க்கு 9 2க்கு 7 புரியுதுங்களா, 987. இங்கே என்னங்க இருக்குது, 987 இருக்குங்களா. ஸோ அன்றைக்கி இது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படியெல்லாம் வருமானம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணான்னா 913 கொண்டு வந்து வச்சாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரிசல்ட் 913 வந்திருக்கும். பாருங்கள் இந்த லைன் பார்க்குறப்போ என்னங்க வந்துருந்துச்சு, 913 அப்படியே வந்துருந்துச்சு. புரியுதுங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக் ஜாக்கில் எடுத்துகிட்டு இருந்தான். அதாவது ரைட் டு லெஃப்ட் 913 எடுத்தான். மறுபடியும் என்ன பண்ணானா, லெஃப்ட் டு ரைட் எடுத்தான். மறுபடியும் என்ன பண்ணானா ரைட் டு லெஃப்ட் எடுத்தான். அங்கே பாருங்கள் 289 அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சுங்க. 289க்கு இதுக்கு அடுத்த நாள் 913க்கு அடுத்த நாள் என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 289க்கு 789 ரிசல்ட் வந்துச்சுங்க ரைட்டுங்களா. 789 ரிசல்ட் வந்துச்சு. இந்த லைனை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். டெய்லியும் சொல்லிகிட்டே இருந்தேன் இதில் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 289 789 789 வந்துச்சுங்க ரைட்டுங்களா. ஸோ அப்போது நீங்களே பார்க்குறீங்களே, லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்ட்டுன்னு மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன சொன்னேன்னா ரைட் டு லெஃப்ட்டு பவரில் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 692 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு, அப்படியே வரதுக்கு, எகைன் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்து 692 நம்மளோட ஓப்பன் வீடியோவில் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தேன், மெம்பர்ஷிப்புக்குமே கொடுத்துருந்தேன். அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், எடுத்து கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டான். புரியுதுங்களா. அங்கே பாருங்கள் 3 நாள் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி லைனை நீ பார்த்து சொல்கிறேன்னா இதுதாங்க காரணம். புரியுதுங்களா. பாருங்கள் 913க்கு இங்கே என்னங்க இருக்குது, 913 பாருங்கள், 913க்கு 913. அடுத்தது பாருங்கள் 200 இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள் 789க்கு இங்கே என்னங்க இருக்குது 289 இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள் 692க்கு கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டான். பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து 692 வச்சுட்டாங்க. நாம் வின்னிங் சூப்பராக எடுத்து கொடுத்தோம். நம்ம எல்லா மாதம் வின்னிங் கொடுத்தாலும் இந்த மாதிரி லைன்ஸை வந்து நம்ம எடுத்து கரெக்டாக வின்னிங்ஸ் கொடுக்குறதுனால தான் நாம் வந்துட்டு என்ன சொல்கிறோம், லைனை மிஸ் பண்ணக்கூடாது முக்கியம்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு இன்றைக்கி இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் அழிச்சிட்டு இதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் வருது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லைனை நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை நான் மாற்ற போகிறேன்னா மாற்ற போகிறதே இல்லை, இதே இடத்துல தான் வைக்க போகிறேன்.
இதே மாதிரி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த ஆட்டத்தை ஆடிட்டுருக்கான். இன்றைக்கி இந்த வாரமாக இதை பேஸ் பண்ணி தான் ஆடிட்டுருக்கான். ஸோ இப்போ மறுபடியும் இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன், ஓகேவா? அதை எப்படி கம்பேர் பண்ணி இந்த பாக்ஸ் போட்டு காமிச்சணும், இப்போ அதை கம்பேர் பண்ணி இந்த பாக்ஸை போட்டிருக்கேன். இப்போ நமக்கு லாஸ்ட் 1 வீக் ரிசல்ட்டு எங்கள் கையில் வச்சுருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ நமக்கு சைபர் 68லேருந்து நாம் பார்ப்போம். சைபர் 68 நமக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அப்போது இந்த லைனை மாற்றவே இல்லைங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு டே இங்கே என்னங்க இருக்குது, 458. அப்போது சைபர் 68க்கு என்னங்க இருக்குது, சைபர் 8 இங்கே பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்போ 2 நம்பர் இங்கே பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் 888 அடித்தாங்க இல்லைங்களா? 888 அடித்தா இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 987 இருக்குது. அப்போது நீங்கள் ஒன்று யோசிக்கணும், 987 888 ஒன்றும் சம்மதமே இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், 987 1 கழிச்சா 8ங்க, 7 1 கழிச்சா கூட்டினா 8ங்க. புரியுதுங்களா? 888 ஜஸ்ட்டு ஒரு ஸ்விக்கியில் தான் மாறி இருக்கும். புரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன இதில் தான் மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் ரிசல்ட்டு இங்கேயுமே பாஸு. புரியுதுங்களா? அடுத்த நாள் பாருங்கள், 913 இங்கே வந்திருக்கு. அப்போ அப்படியே வாங்க, நமக்கு என்னங்க ரிசல்ட் அடித்தான் அங்கே பாருங்கள், 913க்கு என்ன ரிசல்ட் அடிச்சுக்கன்னு பாருங்கள், 134. புரியுதுங்களா? அங்கே என்னங்க இருந்துச்சு, 913 இங்கே என்னங்க இருக்குது, 134. அப்போ 134 913 134 பாருங்கள், 1க்கு 1 3க்கு 3 9க்கு 4 இங்கேயுமே 3 நம்பர் ஹிட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? எந்த மாதிரி லைன் வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காமிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வெண்டிங் எடுத்து கொடுத்துருக்கோம், அதனால தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், 430ன்னு அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சுங்க. நமக்கு 430ன்னு அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சு. இங்கே என்னக்குன்னு பாருங்களேன், 430க்கு என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 982. அப்போ இங்கே என்ன சம்மந்தம் இருக்குது இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. 9க்கு 4 அதே இடத்துல ஏ போர்டில், 8க்கு 3 அதே இடத்துல பவரு, ஃபுல் பவரு அதே இடத்துல ஏபியில் வந்திருக்கு. புரியுதுங்களா? இங்கேயுமே பாஸு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 982க்கு என்ன ரிசல்ட் அடித்தா பாருங்கள், 649ங்க. புரியுதுங்களா? அப்போ 649 நம்ம வந்து ரிசல்ட் என்னங்க பாருங்கள், 692. புரியுதுங்களா? அப்போது 649க்கு 692 இங்கேயுமே 2 நம்பர் என்ன இருக்குது, வந்திருக்கு, பாஸ் ஆகிருக்குங்க. புரியுதுங்களா? இந்த லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்களேன், என்னங்க அடித்தான், 202ன்னு அடித்தாங்க. 202 இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஏசியில் என்னங்க இருக்குது, 22. அங்கே எப்படி ஏசியில் 22 இருக்கோ இங்கேயுமே ஏசியில் என்னங்க இருக்குது, 22 இருக்குங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், 202க்கு 282ன்னு இங்கே இருக்குது. அப்போ எத்தனை நாள் ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஃபாலோவிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் நேற்று என்னங்க வந்துச்சு, 687 ரிசல்ட்டு. நாம் கொடுத்தது 673, ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. ஸோ 687க்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் கவனிங்க, 687க்கு இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 137. புரியுதுங்களா? நேற்று நான் 37 எடுத்து கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்புக்கு, 37 73 என்னாச்சு, 87 மாறி போச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ பாருங்கள், 687க்கு 137 பாருங்கள், 137 6 8 7 2 நம்பரும் பவரு. சூப்பரான லைன். புரியுதுங்களா? எப்படிப்பட்ட லைன் எடுத்து கொடுத்துருன்னு பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, எந்த மாதிரி லைன்லாம் கொண்டு வந்து கூட சேர்த்துறேன். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்படி இது பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 நாள் ரிசல்ட்டு ஆல்மோஸ்ட் 99% இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்போ 451 தாங்க இங்கே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ 400 எழுதலாமா, 451 தான் இங்கே நமக்கு கிடைக்கிற நம்பர். உங்களுக்கு முந்தா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நாம் ஒரு நம்பர் எடுத்து கொடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த என்ன நம்பர் தெரியுங்களா, 134 நம்பர் வந்துச்சுல்ல, அந்த பேட்டர்ன் படி நமக்கு ஜனவரி மந்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், என்ன சொல்லி நான் அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஷார்ட்ஸ் கூட போட்டு விட்டுருந்தேன். என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பவரில் இங்கே பாருங்கள், பவரில் வரப்போ அதுக்கு சி போர்டு நம்பர் எடுத்து ஏ போர்டை கன்வெர்ட் பண்ணி அவங்க ரிசல்ட்டு கொண்டு வருவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டெப் படி பார்ப்போமா? இங்கே நம்ம கிடைக்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 451 நம்பர் கிடைக்கிது இந்த பேட்டர்ன் படி பார்த்தா. இப்போ நான் இன்னொரு கம்பேரிஷன் தான் வச்சுருக்கேன், அதே நம்பர் பாருங்கள், இங்கே ரெண்டாக கட் பண்ணுற பாருங்கள், கட் பண்ணிட்டேன்னா அங்கே பாருங்கள், கட் பண்ணுற பாருங்கள், 687. அதாவது இப்போ ஏதோ ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருந்தானா அதுக்கு அடுத்த நாள் வர ரிசல்ட்டுங்க பாருங்கள்,
அப்படியே கொண்டு வந்து வைக்க சான்ஸ் இருக்குது. அப்போ 1க்கு 6, 8க்கு 8, 7க்கு 7, 687ங்கிறப்போ அதுக்கு அடுத்த நாள் பாருங்களேன் என்னங்க இருக்குது சான்ஸ் இருக்குது பாருங்கள், 514ன்னு இங்கே இருக்குங்க. கீழேருந்து மேலே ஆப்போசிட்டில் எடுப்பான்னு நான் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி அப்படி தான் எடுத்திருந்தான். அப்போ 415ன்னு இங்கே இருக்குது, 514ன்னு இங்கே இருக்குது. அப்போ இங்கேயுமே நமக்கு என்ன கிடைக்கிது, 451 இல்லைங்களா, இங்கே 514. அப்போது நமக்கு என்ன தெரியுது இதிலிருந்து, காமனாக நமக்கு இது கிடைக்கிற நம்பர் 451 154 இந்த மாதிரி நம்பர் இல்லைங்களா. இல்லை ஒரு பவர் பண்ணானா 564 புரியுதுங்களா. பாருங்கள் 456 இந்த மாதிரிலாம் வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் ஹையாக இருக்குங்க. சரிங்களா. எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் தெளிவாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் எழுதுன்னு பாருங்கள். நான் எழுதுனேன் பாருங்கள். இந்த 4 5 4 சைபராக மாற்றலாம், 9 சைபராக மாற்றலாம், 4 5 5 4 இல்லைங்களா, 9 5 5 9 இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இல்லைங்களா 90 09 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. தெளிவாக எடுத்து கரெக்டாக நான் 1:30 மணிக்கு வீடியோ போட்டுடுறேன். மெம்பர்ஷிப்புக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருவேன். நீங்களும் தெளிவான நம்பர் வேணும்னா ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதுதான் வீடியோ. இன்றைக்கி நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். நாம் என்ன தான் லைனை பார்த்தாலும் அந்த அன்னைக்கு அவன் அடிக்கிற ரிசல்ட்டை வச்சும் பல ரிசல்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி டெப்த்தாக இன்றைக்கி என்ன வர எக்ஸாக்டாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற வாய்ப்பு என்ன அதிகமாக இருக்குன்னு எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் 1:30 மணிக்கு நான் மெம்பர்ஷிப்புக்கு வீடியோ போடுவேன். ஒரு சில பேர் போஸ்ட் வர்றேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீடியோவிலையோ பாருங்கள். நான் போட்டிருப்பேன் 1:30 மணி 2 மணிக்கு நான் மெம்பர்ஷிப்புக்கு தனியாக வீடியோ போட்டிருப்பேன். சின்னதாக ஒரு 3 நிமிஷத்தில் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்புக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த போஸ்ட் உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி டியர் 1 மணி ஷோ மிஸ் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நேரத்தில் 4 ஷோவுமே ஹிட்டு. ஸோ 3 ஷோ டியர் கேரா 2மே ஹிட்டு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, இதில் இவ்வளோ நம்பர்ஸ் தரமாட்டேன், கண்டிப்பாக நம்பர்ஸ் போட முடியாது. ஒரு 3 to 4 நம்பர் தான் எடுத்து கொடுப்பேன். ஏபிபிசிஎஸ்சியில் டபுள் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. டபுள் ட்ரிபிள்லாம் ஹிட் கொடுத்துருக்கோம். 3 ஏபி ஹிட்டு, ஏசி ஹிட்டு, பிசி ஹிட்டு 3 சான்ஸ் ஹிட் கொடுத்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதுதான் என்னோட கணிப்பு. தேங்க்யூ.